வணக்கம். நம்ம இன்னைக்கு செல்வத்தின் அதிபதியாக கருதப்படுகின்ற குபேர சக்கரவர்த்தி அவர்களின் ஜாதகம் சார்ந்த விளக்கத்தை தான் பார்க்க இருக்கின்றோம். இவரை பத்தி நம்ம சொல்லணும்னா, இவரோட பெற்றோர் யாருன்னா, இவர் விஸ்வரன் மற்றும் ரிஷிகுமார இளவித்தேவி என்ற தம்பதியினரின் மைந்தராக பிறந்தவர். இவருடைய தந்தை பிரம்மவழி தோன்றலாகவும், தாய் ரிஷிவழி அதாவது பாரத்வாசர் என்ற முனிவரின் மகளாகவும் இருந்திருக்கின்றனர். இவர் ச ஒரு வகையில பார்த்தீங்கன்னா, ராவணன், கும்பகர்ணன், விபீஷணன், சூர்ப்பனகை இவருடைய ஒன்றுவிட்ட சகோதரராக இருப்பார். அதாவது இவருடைய தந்தை ஒரு விஸ்வரன். அவர் வந்து அசுரகுல தலைவராக இருந்திருக்கின்றார். அவரு பார்த்தீங்கன்னா, சுமாலியோட மகளான கேகசித் அப்படிங்கிறவரை மணந்து அவர்களுக்கு பிறந்தவர் தான் ராவணன் மற்றும் அவர் சார்ந்த குடும்பம். அதனால ஏதோ ஒரு வகையில் இவர் ராவணன் அவர்களுக்கு இலங்கையின் ஆட்சி செய்த ராவணன் அவர்களுக்கு சகோதர வழியை சேர்ந்தவராக இருக்கின்றார். இவர் வந்து லோகபாலன், திக்பாலன் என்றும் அழைக்கப்படுகின்றார். இவர் அலாக்கா என்கின்ற இடத்தில் பிறந்திருக்கின்றார். எந்த ஒரு கடவுளையும் நாம் வேண்டி வழிபடும்போது அவர்களுக்கான நிச்சயம் செல்வத்தை கொடுக்கக்கூடிய பலன்களை அவர்கள் கொடுப்பார்கள். அவ்வாறு இவர் சார்ந்த மந்திரமாக கருதப்படக்கூடியது ஓம் கம் குபேராய நமக. இந்த மந்திரத்தை 108 முறை ஜெபிப்பதன் மூலமாக இவர் சார்ந்த பலன்களும் செல்வ செழிப்பும் அதிகமாக சேரும் என்று நம்பப்படுகின்றது. இவர் செல்வத்தின் அதிபதியாக மட்டும் அல்லாமல் வடதிசையின் கடவுளாகவும் கருதப்படுகின்றார். இவர் வடதிசையின் கடவுளாக ஏன் கருதப்படுகின்றார்னா, நீங்கள் ஒருத்தவங்களோட ஜாதகத்தை பார்த்தோம் நம்ம சில விஷயங்களை நம்ம மேட்ச் பண்ணி தெரிஞ்சுக்க முடியும். இவரோட ஜாதகத்தில் லக்னத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, முதல் 5 கட்டத்தில் கிரக அமைப்புகள் இருக்காது. 6வது கட்டத்திலிருந்து தொடர்ச்சியாக எல்லா கட்டத்திலுமே கிரக அமைப்புகள் இருக்கும். அதில பார்த்தீங்கன்னா, இவருடைய கிரகம் வலிமை பொருந்தியதாக இருக்கும். இவரே வடதிசை அதிபதின்னு கூற காரணமாக இருந்தது. என்னன்னா, இப்படிப்பட்ட கிரக அமைப்பை பொருந்தியவர்கள் பார்த்தீங்கன்னா, ராகு, கேது ஒரு சார்பு கிரக அமைப்பு. இவர்கள் உடல் சார்ந்து இயங்குவதை காட்டிலும் மனதால, அறிவால, திறமையால இயங்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதன் மூலமாக செல்வ செழிப்பு மற்றும் புகழ், கௌரவம் மற்றும் தனக்கான பொருளாதார முன்னேற்றத்தை சிறப்பாக அமைத்துக் கொள்ளும் திறன் கொண்டவர்களாக இருப்பார்கள். அதன் காரணமாக இவர் வடதிசையின் கடவுளாகவும் கருதப்படுகின்றார். இவர் பார்த்தீங்கன்னா, கதைங்கிற ஆயுதத்தை தான் பயன்படுத்தியிருக்காரு. இவருக்கான துணை வந்து யட்சி. இவர் வந்து சிவபக்தரா இருந்திருக்காருங்க. இவர் சிவபெருமான தீவிரமா வழிபட்டிருக்காரு. அதன் காரணமாகவே வடதிசை அதிபதியாகவும் நியமிக்கப்படுகின்றார். இவர் எம் திசை பாலகர்களில் ஒருவராகவும் அழைக்கப்படுகின்றார். இவருடைய தீவிர பக்தியின் காரணமாக சிவபெருமான் இவருக்கு சுவர்ண பைரவனான குபேரனுக்கு செல்வத்தை நிர்ணயிக்கக்கூடிய பொறுப்பை தந்திருக்கின்றார். திருப்பதி ஏழுமலை வெங்கடாஜலபதிக்கு குபேர சக்கரவர்த்தியா கடன் கொடுத்த கதையும் இருக்கின்றது. இவர் சார்ந்த வழிபாடு செல்வத்தை கொடுக்கும். குபேர இயந்திரம், குபேர யாகம் இதெல்லாம் தொடர்ச்சியாக செய்வதன் மூலமாக செல்வம் வந்து வீட்டில் அதிகமாக பெருகும் அப்படிங்கிற நம்பிக்கை அதிகமாக இருக்கின்றது. இவர் நம்ம இந்து மதத்தில் மட்டும் இல்லாமல் புத்த மதம் அ மற்றும் ஜெயின் மதம் அ இது போன்ற மதங்களிலும் இவர் சார்ந்த வழிபாடு வந்து சிறப்பாகவே உள்ளது. புத்த மதத்தில பார்த்தீங்கன்னா, குபேரனை வந்து வைஸ்ரவணா என்ற பெயர்ல வழிபடுறாங்க. அதாவது அதேபோல சமண மதத்தில ஜெயின்ல வந்து சர்வானுபூதி அப்படிங்கிற பேர்ல வழிபாடு சிறப்பாக செய்யப்படுகின்றது. இவர் வந்து பார்த்தீங்கன்னா, தேவ சிற்பியான விஸ்வகர்மா வந்து குபேரனுக்காகவே வந்து அழகாபுரி பட்டினத்தை வடிவமைச்சு கொடுக்கிறாரு. அதுதான் குபேரப்பட்டினமாகவும், இலங்கையாகவும் கருதப்படுகின்றது. அந்த இலங்கையை முதல்ல ஆட்சி செஞ்சவரு இந்த குபேரன் தாங்க. அதற்கு பிறகு ராவணன் வந்து அந்த இலங்கையின் அதிபதியாக பதவியேற்றுக் கொள்கின்றார். இவர் வந்து எப்படி இருக்காரு? இவரோட அமைப்பு எப்படி இருக்குன்னா, இவர் வந்து அழகாபுரியில அத்தாணி மண்டபத்தில தாமரை மலர் மெத்தையில மீனாசனத்தின் மீது அமர்ந்து, ஒரு கையில அபய முத்திரையும், கிரீடமும், தங்க ஆபரணமும், முத்துக் குடையின் கீழ வந்து பார்த்தீங்கன்னா, சிம்மாசனத்தில தன்னோட தர்ம பத்னியான எச்சியுடன் சேவை சாதிக்கின்றார் என்று கூறப்படுகின்றது. இவரு சிவந்த மேனி கொண்டவராக இருக்கின்றார். குள்ளமான உருவம் தான். பெரிய வயிறும் கொண்டவராக இருக்கின்றார். ஒரு தீவிர சிவபக்தனாக இருந்தார். சிவனோட தோழனாகவும், நண்பனாகவும் கருதப்படுகின்றார். இவர் வந்து அஷ்டதிக்கு பாலகர்களில் ஒருவராகும். சிவன் சகா, சிவசகா என்ற பெயரும் இவருக்கு இருக்குங்க. இவர் வந்து 800 வருடம் வந்து தொடர்ச்சியாக சிவனை நோக்கி தவம் புரிந்ததுனாலேயே அவரோட நட்பு இவருக்கு கிடைச்சிருக்கு. பிரம்மர் வந்து தவம் செஞ்சு வடக்கு திக்கின் பாலகனாகவும், செல்வ அதிபதியாகவும் வரம் பெற்றிருக்கின்றார். இவரு ராவணன் முன்பு ராவணனுக்கு முன்னாடி இவர் தான் இலங்கையோட அதிபதியாகவும் வந்திருக்கின்றார். பத்மாவதி தாயார் வந்து திருப்பதி ஏழுமலை வெங்கடாஜலபதி அவர்களுடைய திருமணம் சார்ந்து இவர் ஏழுமலையான் வந்து குபேர சக்கரவர்த்தி கிட்ட தான் கடனாக பெற்று அந்த திருமணம் நடைபெற்றது என்ற வரலாறும் உள்ளது. அந்த கடன் கூட இன்னும் அடைக்கப்படவில்லை என்பதுதான் புராண கூற்றாகவும் இருக்கின்றது. இவர் பார்த்தீங்கன்னா, அந்த புராண கதை கூட என்னன்னா, பிருகு முனிவர் அப்படிங்கிற ரிஷி ஒருத்தர் மகாவிஷ்ணுவை நோக்கி அவரை பார்க்கணும்னு போயிருக்காரு. மகாவிஷ்ணு அவரை கவனிக்காததுனால, பிருகு முனிவர் என்னை அலட்சியப்படுத்துறீங்க அப்படிங்கிற மாரி நினைச்சுக்கிட்டு, மகாவிஷ்ணுவோட நெஞ்சத்தில அவரோட கால பதிச்சிருக்காரு. அதை பார்த்த மகாவிஷ்ணு கோபம் கொள்ளாமல் அமைதியாக இருந்து அவரோட காலை எடுத்து அவரோட காலை அழுத்தி அமுக்கிவிட்டு, சேவகம் செஞ்சு அவருக்கு பணிவிடை செஞ்சிருக்காரு. இதை பார்த்த பிருகு முனிவர் ரொம்ப வெட்கி தலை குனிஞ்சிருக்காரு. "நான் பண்ணது மிகப்பெரிய பிழையாயிடுச்சு, தவறாயிடுச்சு" அப்படின்னு அவர் நெனச்சிருக்காரு. ஆனா, இத பார்த்து கோபம் கொண்ட மகாலட்சுமியும், "நீங்க வந்து விஷ்ணுவுக்கிட்ட அதிகமாக கோபம் கொண்டு தன்னோட கணவரான நீங்க வந்து ஒரு சக்கராயுதம் வச்சுக்கிட்டு இருக்கீங்க. அதை வைத்து அவரோட தலையை வெட்டி வீழ்த்தியிருப்பீங்கன்னு நெனச்சேன். ஆனா, நீங்க வந்து அவருக்கு ஒத்தடம் குடுத்துக்கிட்டு இருக்கீங்களே" அப்படின்னு அதிகமா கோபம் கொள்றாங்க. இதன் காரணமாகவே அவங்கள வந்து பூலோகத்தில பிறப்பு எடுக்க வேண்டிய சூழல் ஏற்படுது. அவர் வந்து பூலோகத்தில அரண்மனையில குழந்தையாக பிறக்கின்றார்.
அவர் வந்து ஆகாசராஜன் என்கின்ற மன்னருக்கு மகளாக வாழ்ந்து வருகின்றார். பிறகு சீனிவாசன், அதாவது விஷ்ணு வந்து மகாலட்சுமி தேவியை தேடி பூலோகத்துக்கு சீனிவாசன்கிற பேரில் வேடனாக பிறப்பெடுத்து வருகின்றார். அவர் பத்மாவதி தேவியை வந்து பார்த்து அவங்க மேலே காதல் கொண்டு திருமணம் வரைக்கும் செல்லுதுங்க. ஆனால் வந்து அவருடைய தந்தை பத்மாவதி தாயோட தந்தை வந்து ஆகாசராஜன் என்ன சொல்றாரு, அவங்களுக்கு திருமணம் செய்து வைக்கிறது சம்மதம் தான், ஆனால் எனக்கு பல கோடி சீதனம் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. உடனே வந்து ஏழுமலையான் சீனிவாசன் அவர்கள் குபேரன் அவர்கள்ட்ட அணுகி இது மாதிரி திருமணம் சார்ந்து சீதனமாக பணம் வேண்டி கடன் வாங்குகின்றார். அதுக்காக வாங்கப்பட்டது தான் 1000 கோடி வராகன் பன்றி முத்திரை பொறித்த பொற்காசுகள். அந்த கடன் பத்திரம் கூட எழுதப்படுது. அது வந்து கலியுகத்தில், நம்ம இப்போ வாழக்கூடிய கலியுகத்தில் வட்டி மட்டும் செலுத்தினா போதும், அதற்கு அடுத்த யுகத்தில் அதற்கான அசல் செலுத்தினா போதும் அப்படிங்கிற மாதிரி பத்திர குறிப்புகள் உள்ளன. இது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம திருப்பதி ஏழுமலை வெங்கடாஜலபதியை போய் நம்ம வழிபடுறோம். அப்படி வழிபடும் போது நம்ம செலுத்தக்கூடிய அதர்ம வழியான பணங்கள் வந்து வட்டியாக இந்த கலியுகத்திலையும், நல்ல வழியில் செலுத்தக்கூடிய பலன்கள் வந்து அசலாகவும் ஒரு பகுதியும் சேமிக்கப்படுவதாக ஒரு கூற்று உள்ளதுங்க. குபேரனோட காணிக்கையை மட்டுமே தனியாக நிர்வாகம் செய்யக்கூடிய அமைப்பு கூட திருப்பதி கோயிலில் இன்னைக்கு கூட கடைபிடிச்சிட்டு வர்றாங்க. இவர் நவநிதிகளின் அதிபதியாகவும் கருதப்படுகின்றார். குபேரன் வந்து பத்மம், மகாபத்மம், மகரம், கச்சபம், குமுதம், நந்தம், சங்கம், நீலம், பத்மினி அப்படிங்கிற 9 வகையான நிதிகளின் அதிபதியாகவும் இருக்கின்றார். இதில் சங்க நிதி, பத்ம நிதி எல்லாம் பார்த்தீங்கன்னா கூடிக்கிட்டே இருக்கக்கூடிய நிதியாக உள்ளது. இவரோட ஜாதகத்தின் அம்சங்கள், அப்படி என்ன சிறப்பான அம்சங்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. அவருடைய ஜாதகம் சார்ந்த ராசி கட்டம் கொடுக்கப்பட்டுள்ளது. அவர் மீன லக்னத்தில் பிறந்திருக்காரு. பொதுவாகவே மீன லக்னத்தில் பிறந்தவங்க வந்து அதிகமாக வள்ளல் குணம் இருக்கும். அடுத்தவங்களுக்கு வந்து கொடையாளிகளாக இருப்பார்கள். இது வந்து 6ஆம் இடம் சார்ந்து கேதுவும் இருக்கக்கூடிய அமைப்பு. அதான் நான் சொன்ன மாதிரி முதல்ல 5 இடங்களில் எந்த கிரகமும் அமைப்பு இல்லாமல் 6ஆம் இடத்துல கேது. 6ஆம் இடங்கிறது வயிறை குறிக்கக்கூடியது. அதனால இவர் மனத்தால் அதிகமாக காரணத்தினால் இவருக்கு வந்து வயிறு, உடல் சார்ந்த பருமன் அமைப்புகள் சற்று அதிகமாக இருக்கும். அதேபோல் 7ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா குரு இருக்கக்கூடிய அமைப்பு. இங்கே 8ஆம் இடத்துல வந்து சூரியன் நீச்சமாக இருக்கக்கூடிய அமைப்பு. நான் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கேன், திடீர் ராஜயோகம் மற்றும் இது போன்ற ஒரு வாழ்க்கையில் வந்து செல்வ செழிப்போடு வாழணும்னா அவங்களுக்கு 8ஆம் இடம் சார்ந்த பலன்கள் மிக மிக சிறப்பாக இருக்கணும். 8ஆம் இடத்துல சூரியன் இங்கே நீச்சமாக இருந்து இவருக்கு நீச்ச யோக அடிப்படையில் பணம் சம்மந்தப்பட்ட, செல்வ சம்மந்தப்பட்ட சிறப்பான ஒரு வாழ்க்கையை கொடுக்கின்றது. அதேபோல் 8, 9ஆம் இடமும் மிக மிக முக்கியமான இடமாக கருதப்படுகின்றது. இவரோட 9ஆம் இடத்தில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் ஆட்சியாகவும் சுக்கிரன் மற்றும் புதன் சேர்ந்த அமைப்பு சிறப்பாக இருக்கின்றது. 10ஆம் இடம் சார்ந்த சந்திரனும், 11ஆம் இடம் சனி ஆட்சியாகவும், 12ஆம் இடம் சார்ந்த ராகுவும், கும்பத்தில் ராகு இருக்கக்கூடிய நல்ல யோகமான சிறப்பான அமைப்பாக இருக்குது. நம்ம இந்த செவ்வாய், சுக்கிரன், புதன் இது போன்ற அமைப்பில் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இயற்கையாகவே வந்து வடிவமைக்கும் திறன் இருக்கும். கலைநயம் பொருந்தியவர்களாக இருப்பாங்க. டிசைன் கெப்பாசிட்டிஸ் இருக்கும். நல்லா வந்து கற்பனை திறன் இருக்கும். வடிவமைக்கக்கூடியது ஒரு சிற்ப ஒரு அதான் விஸ்வகர்மா அப்படிங்கிற அமைப்பில் அவங்களாம் பார்த்தீங்கன்னா அவங்க இயற்கையாகவே அந்த சுயதொழில் திறன் படைத்தவர்களாக இருப்பார்கள். ஆர்ட் ஒர்க் வந்து நல்லாவே ஓவியத்திறன் இருக்கும், கலைத்திறன் இருக்கும், நல்ல கவிதை திறன், இதெல்லாம் வந்து அவங்களுக்கு சிறப்பாக இருக்கக்கூடிய இந்த புதன், சுக்கிரன் இது போன்ற அமைப்பு, இல்லைன்னா புதன் செவ்வாய் சேர்ந்த அமைப்பு இதெல்லாம் இருக்கும். சுக்கிரன் செவ்வாய் சேர்ந்த அமைப்பு பார்த்தீங்கன்னா அழகு சார்ந்த நாட்டம் அதிகமாக இருப்பாங்க. ஆடை, அழகு, ஆடம்பர பிரியவர்களாக இருப்பார்கள். அவர்களுக்கு வந்து உணவுப் பொருட்கள் மீது நாட்டம் அதிகமாக இருக்கும். இது வந்து இவரோட கிரக அமைப்பு மிகவும் வலிமையாக இருக்குங்க. அதேபோல் நான் சொன்ன மாதிரி 8, 9ஆம் இடம் மிக சிறப்பாக இருந்தது. இவருக்கு ஒரு நல்ல ஒரு ராஜயோக அமைப்பை கொடுக்கின்றது. அதேபோல் இங்கே 11 ஆட்சி சனி இருக்குது. அதேபோல் ராகு 12ல் இருக்கக்கூடிய அமைப்பு இவருக்கு வந்து மிக சிறப்பான ஒரு உயர் வாழ்க்கையை அவருக்கு நல்ல ஒரு சிறப்பான ஒரு அமைப்பை கொடுத்துருக்குங்க. இப்படி எல்லா அமைப்புகளும் ஒருங்கே பெற்ற மிக மிக யோகமான ஜாதக அமைப்பு பொருந்தியவாக குபேர சக்கரவர்த்தி இருக்கின்றார். அவருடைய அருளும் ஆசீர்வாதமும் அனைவருக்கும் கிடைக்கப்பெற்று மக்கள் அனைவரும் செல்வ செழிப்போடு வாழ இந்த ஜாதகம் சார்ந்த விளக்கம் அமைத்தும் மிக்க மகிழ்ச்சி. மீண்டும் ஒரு ஜாதகம் சார்ந்த விளக்கத்தில் உங்களை சந்திக்கின்றேன். வாழ்க வளமுடன்.